நேற்றுக்கு மோடி 195 பேர் உண்ட லிஸ்ட்டை வெளியிட்டாருங்க. இதில் தமிழ்நாடு இடம்பெறவே இல்லை. பக்கத்து மாநிலமான கேரளா கூட இடம்பெற்றிருக்கு, தெலுங்கானா கூட இடம்பெற்றிருக்கு. ஆனால் வீரவசனம் பேசக்கூடிய, அதுவும் திமுக இங்கே இருக்கவே இருக்காதுன்னு சொன்ன மோடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடவே இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அண்ணாமலையோட நிர்வாக லட்சணம் தான். ஏங்க உங்களுடைய பட்டியல் வெளியிடலை அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் பாஜகவுடைய கூட்டணி பேசக்கூடிய குழுவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நயினா நாகேந்திரன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? தேர்தலுக்கு முன்பே கூட கூட்டணியில் மாற்றம் வரும், அதான் இன்னும் நம்பிக்கை சொல்கிறாரு. தொகுதி வாரியாக தொண்டர்கள்ட்ட நாங்கள் கருத்து கேட்போம், அவங்க கருத்தை கேட்டு தான் வேட்பாளரை நாங்கள் தேர்வு பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் தலைமைக்கு அனுப்புவோம், தலைமை அதுக்கப்புறம் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றாரு. அப்போது இப்போ தான் இவங்க கருத்தே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனிமேல் தொண்டர்கள் சொல்லி இவங்க ரெடி பண்ணி திருப்பி இங்கேருந்து தலைமைக்கு அனுப்பி திருப்பி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கிறாங்கன்னா பாஜக தொண்டர்கள். நயினார் நாகேந்திரன் இப்படி டேமேஜ் பண்ணிட்டு போக பேட்ச் ஒர்க் பார்க்கும் விதமாக வானதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 2ஆம் கட்ட பட்டியலில் தமிழ்நாடு வருங்க, கர்நாடகா வரல, அதே மாதிரி தமிழ்நாடு 2ஆம் கட்டத்தில் எல்லாரோட சேர்ந்து வரும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேச கூட வந்த பொன்னார் அண்ணாமலையை பழி வாங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இப்போதான் அங்கே பேச்சுவார்த்தையே துவங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருக்கிறாரு. உடனே செய்தியாளர், அப்போ கூட்டணி முடிவாகாதனால தான் இப்போ இந்த தாமதமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பொன்னார் சொல்ல, உடனே செய்தியாளர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அப்போ கூட்டணி முடியும் வரை பாஜக பட்டியல் வராதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நிச்சயமாக கூட்டணி கட்சியெல்லாம் நாங்கள் விட்டுட்டுலாம் அறிவிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பொன்னார் போட்டு உடைச்சிட்டாரு. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் டேமேஜ் பண்ண வானதி அதுக்கு பேட்ச் ஒரு பார்க்க அண்ணாமலையை பழிவாங்கும் விதமாக அண்ணாமலையோட தலைமையிலான பாஜக இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி பழிக்கு பழி வாங்கிட்டாரு நம்ம பொன்னார். ஏன் பழி வாங்கினாரு? அண்ணாமலை விஜயதாரனை கூட்டிகிட்டு வந்து கன்னியாகுமரியில் எம்பி சீட்டுக்கு நிற்க வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காரு, அப்போ நமக்கு எம்பி தொகுதியே கிடைக்காது, அதனால் இப்படி ஓப்பனாக பொன்னார் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி பாஜகவினரே இன்னைக்கு குழப்பத்தில் இருக்காங்களாம். சரி, அப்படி என்னங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியாக இருக்குது, நிறைய கட்சிகளோட கூட்டணியில் பேசுகிறாங்களான்னு சொல்லி பார்த்தா, காலையில் ஜிகே வாசனை பார்க்குறாங்க, மாலையில் ஜான் பாண்டியனை பார்க்குறாங்க. இந்த 2 பேருமே இன்னமும் எங்களுக்கு என்ன தொகுதின்னு சொல்லி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கூட்டணியோட லிஸ்ட்டை நான் படிக்கிறேங்க இருங்க. ஜிகே வாசனை பார்த்துட்டாங்களா, ஜான் பாண்டியனை பார்த்துட்டாங்க, தேவநாதன் என்ன நிலைமைனே தெரியல, அதே போல் பாரிவேந்தர் அவருக்கு பெரம்பலூர் தொகுதின்றது முடிவாச்சு, ஏசி சண்முகம் அவருக்கு வேலூர் தொகுதி என்பது முடிவாயிருச்சு. இதில் உச்சகட்ட கொடுமை என்னன்னா, உலகத்தில் எந்த ஒரு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே செய்யாத ஒரு செயலுங்க. தமிழர் மணியனை பார்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பாஜக. அந்த அளவுக்கு ஆளே இல்லாமல் போய் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா அங்கே தேமுதிகவும் இழுத்துட்டாங்க, பாமகவும் இழுத்துட்டாங்க. கூடுதலாக ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணியில் பேச்சுவார்த்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்மளுக்கு யாருமே வரமாட்டாங்க, நம்மளும் ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்றக்காக தமிழர் மணியன்லாம் போய் பார்த்து அவரெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு பாஜகவிற்கு வந்திருக்கு. சரி, மோடி வெளியிட்ட லிஸ்ட்டில் அண்ணாமலைக்கு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். நீங்கள் இந்த 195 லிஸ்ட்டை நாங்கள் ஆய்வு பண்ணோங்க. ஆய்வு பண்ணதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பாஜக தலைவரை எல்லாம் எம்பி தேர்தலுக்கு மோடி சீட்டு கொடுத்து நிப்பாட்டியிருக்கிறாரு. அப்படி 195 பேரில் 4 மாநிலங்களுடைய மாநில தலைவரை நிப்பாட்டியிருக்கிறாரு மோடி. அது என்ன 4 மாநிலம்னா, ராஜஸ்தானுடைய மாநில தலைவரான சிபி ஜோஷி இவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு, குஜராத்துடைய மாநில தலைவரான சிஆர் பாட்டீல் இவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அதே போல் மத்திய பிரதேசத்துடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய விடி சர்மா இவருக்கும் ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்கிறார் மோடி, தெலுங்கானாவுடைய மாநில தலைவரான ஜி கிஷான் ரெட்டி இவருக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மாநில தலைவர்களும் இப்போ லிஸ்ட்டில் வந்து இடம்பெற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாமக தேமுதிகன்னு யாருமே இல்லாதனால மோடியை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஒரு முகம் தேவை அப்படின்றக்காக அண்ணாமலையை இந்த தேர்தலில் நிப்பாட்ட போகிறதாக செய்தி இப்போ வெளியாகிருக்கு. எப்படி 4 மாநிலத்தில் மாவட்ட தலைவரை நிப்பாட்டினாங்களோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலையை நிப்பாட்ட போகிறதாக செய்தி வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எல் முருகன் போட்டிக்கு பயந்து எனக்கு ராஜ்யசபா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிட்டார். அப்படி ஓடும் போதே அண்ணாமலையை நம்மளும் தப்பிக்கணுமேன்றதுக்காக என்ன சொன்னார், கட்சி எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்குங்க, அதை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை, நானாக வந்து எம்பி தேர்தலில் நிற்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டோம். தொண்டர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி தலைமை நின்று தான் ஆகணும்னு சொன்னால் அண்ணாமலையெல்லாம் எப்படி மறுக்க முடியும், ஏன் இப்போ முன்னாடியே இப்படி சொல்கிறாரு,
ஏற்கனவே எல்முருகன் போயிட்டார், இப்போ அண்ணாமலையும் போயிட்டார் அப்படின்னா கட்சியை வழிநடத்துறதுக்கு யார் பேரை சொல்லி யார் முகத்தை காட்டி நம்ம மோடிக்கு வாக்கு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு பேசினாங்க அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக நம்ம வெளியிட்டோம். அப்படி பேசின அண்ணாமலை இப்போ டக்குன்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. எப்படி பல்ட்டி அடிச்சிருக்காருன்னா 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கட்சி பணிகள் இருக்குது, இருந்தாலும் தலைமை என்னை போட்டியிட சொன்னால் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஏன் இப்படி அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தெரியாது, நீ கூட்டணியை ஒழுங்காக அதிமுகவை கூட்டிட்டு வா, அப்படி இல்லையா நீ தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி மோடி அண்ணாமலைக்கு கட்டளை போட்டதாக செய்தி வருது. வெறும் அண்ணாமலை மட்டும் இல்லைங்க, நேற்று வானதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் தொகுதியில் தலைமை உத்தரவு போட்டால் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எந்த கூட்டணி கட்சி நம்மளுக்கு கிடைக்கல, யாருமே போட்டியிடுவதற்கு முன்னணிக்கு வரமாட்டுறாங்க, நமக்கு நாமே அப்படின்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 40 தொகுதியில் ஒரு 20 தொகுதியாவுக்கு ஆள் தேரும் அப்படின்றக்காண்டி தான் அண்ணாமலையும் வானதியும் போட்டி போட்டுட்டு நாங்களும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அண்ணாமலைக்கு டெபாசிட் கூட கிடைக்காம தோக்கடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது எந்த தொகுதி மக்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா நீங்கள் அண்ணாமலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா வடநாட்டு மீடியாக்களில் அண்ணாமலை எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறது தெரியுமா? இந்தியா டுடேலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஆங்கிரி மேன், ஆங்கிரி ஸ்டேட் பிரசிடென்ட், ஒரு கரிஷ்மா லீடர், இப்படி அண்ணாமலையை மிகப்பெரிய பிம்பமாக ஊதி பெருசாக காமிச்சிக்கிட்டு இருக்கு இந்த வட இந்திய மீடியாக்கள். அப்படிப்பட்ட அண்ணாமலை இந்த கூட்டணி நான் சொன்னல ஜி.கே. வசந்த், தமிழறி மறிவன், தேவநாதன் போன்றவரெல்லாம் வச்சுட்டு கூட்டணி ரெண்டாருன்னா டெபாசிட் கிடைப்பதே கஷ்டம். ஒருவேளை அண்ணாமலை இப்படி டெபாசிட்டை இழந்துட்டார் அப்படின்னா இந்த புகழ்ந்து பேசிய வட இந்திய மீடியாக்கள்லாம் நம்மளுடைய மானமே போயிடும் அப்படின்றக்காக தான் அண்ணாமலை முன்பே என்ன சொன்னார், நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பாக பார்த்தாரு. ஆனால் இந்த 195 பேர் பட்டியலை நம்ம பார்க்கும்போது எப்படியும் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டியிட்டார் அப்படின்னா அவருடைய கதி அதோ கதி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பொதுமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக ஐஜேகே மாநாட்டில் பாரிவேந்தருக்கு ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்து ஆளெல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவரை செலவு பண்ண வச்சு அசிங்கப்பட்டதோடு இல்லாமல் காலிச்சார் இருக்குன்னு தெரிஞ்சுமே புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நம்ம அண்ணாமலை. சரி, புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, பெரம்பலூரில் பாஜகவிற்கு வலுவாக ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவரைக்கும் பாஜக போட்டியிட்டதே கிடையாது. ஒரே ஒரு முறை தான் தனித்து போட்டியிட்டனால போட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த லட்சணத்தில் பாரிவேந்தரை இவர்கள் புகழ்ந்து பேசுவது எதற்காக, எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின். இன்னொரு பக்கம் அண்ணாமலை தலைமையிலான இந்த நிர்வாகத்தில் பாஜக வேஸ்ட்டு, கேரளா கூட இன்னைக்கு தொகுதியோடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஆனால் பில்டப் பண்ணி இந்த அண்ணாமலை ஒரு விஷயத்தையும் சாதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுடைக்கும் விதமாக பொன்னார் பழிக்கு பழி வாங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் 195 பேர் பட்டியலில் மாநில தலைவராக வர்றதை பார்த்து அண்ணாமலை கதிகலங்கி போயிருக்கிறாரு. நம்மளும் நின்னோம் அப்படின்னா நமக்கு டெபாசிட் கிடைக்குமா, நம்ம வாங்கின பேரெல்லாம் அப்படியே தலையில மாறியுமே, பில்டப் எல்லாம் உடஞ்சு போயிருமே, ஊதின பலூன்லாம் காற்று வெளியாயிருமே அப்படின்னு சொல்லி கலக்கு தலைக்காரான் நம்ம அண்ணாமலை. ஒட்டு மொத்தமாக பாஜக அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு காமெடியாக பார்க்கப்பட போகிறது அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. நன்றி.